வேற சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு புது அம்சம். எதுவுமே வந்து பழசோட தொடர்ச்சின்னு தான் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். முந்தி கையெழுத்து பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துவோம். அதாவது பத்திரிகைகளில் எழுத பத்திரிகை ரொம்ப கம்மி. இப்போ நான் எழுத வந்தப்போ கூட, நான் எழுத வந்தது வந்து 77 என்னுடைய முதல் சிறுகதை. 77 ஒரு 4-5 பத்திரிகை தான். குமுதம், விகடன், கல்கி, கலைமகள், தினமணி கல்வி, அந்த மாதிரி ஒரு 4-5 பத்திரிகை தான். இன்றைக்கு மாதிரி ஒரு 50-60 அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ அதில் வந்து கோலோச்சிட்டு இருந்த எழுத்தாளர்கள், எக்கச்சக்கமான எழுத்தாளர்கள் இந்த பத்திரிகைகளில் தான் எழுத முடியும். அப்போ எல்லாருமே பத்திரிகைகள்ல, வெகுஜன பத்திரிகைகள்ல, பிரபல பத்திரிகைகள்ல எழுத முடியாது இல்லையா? அப்போ வந்து தன்னுடைய திறமையை, தன்னுடைய படைப்பை, அந்த கற்பனை நமைச்சல் அப்படின்பாங்க, அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வழியா வந்து அந்த காலகட்டத்தில் இருந்ததுன்றது கையெழுத்து பத்திரிகை. ஒரு பேப்பர் முழு ஒரு 8 பேப்பர் எடுத்து கட் பண்ணி ஸ்டாம்பிள் பண்ணி அதுலேயே ஒரு கார்ட்டூன், அதுலேயே ஒரு ஜோக், ஒரு பத்திரிகை மாதிரியே கையெழுத்து பத்திரிகை. அதில் 2-3 பேர், அதுக்கு ஒரு எடிட்டர், அதுக்கு ஒரு சப் எடிட்டர், அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பிரைவேட் சர்க்குலேஷன் ஒரு 50 பேருக்கு 25 பேருக்கு அந்த மாதிரி நடந்து கொண்டு இருந்தது. அதனுடைய ஒரு நீட்சி, அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியின் ஒரு பதிவு தான் இந்த வலைப்பதிவு அப்படின்றது. இன்னைக்கு எல்லாமே கம்யூனிகேஷன்ல வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப சாதாரண யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா கூட இருக்கு. இந்த நூற்றாண்டு, இந்த ஒரு 100 வருஷத்துல வந்து விஞ்ஞானம் கண்டிருக்கிற ஒரு தாவல், ஒரு லீப், அதோட ஜம்ப் போன எத்தனையோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் வாழ்ந்தவர்கள் வந்து இதெல்லாம் அனுபவிக்காமையே போயிட்டாங்களேன்ற ஒரு ஆதங்கம் கூட எனக்கு உண்டு. பொன்னியின் செல்வன்ல வந்தியத்தேவன் வந்து ஒரு ஓலையை எடுத்துட்டு ஒரு பாகம் கூட போயிட்டு இருப்பான். என்ன கொண்டாந்து குந்தவி கொடுத்த ஒரு ஓலையை எடுத்துட்டு போய் இலங்கையில அருள்மொழிவர்மனுக்கு கொடுக்கறதுக்கு 2வது பாகம் பூரா ஓடிட்டு இருப்பான். இன்னைக்கு மாதிரி வந்து ஒரு ஸ்கைப்புல பேசியிருந்தா அருள்மொழிவர்மா உனக்கு குந்தவி இந்த மாதிரி சொல்றாங்க, குந்தவியே பேசிட்டு போறோம். அதுக்கு நடுவில் ஒரு தூதுவன் இருக்கு. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் இழந்தது எல்லாம் வந்து நம்ம எவ்வளவு அடைந்திருக்கிறோம் அப்படின்றது. ஒரு போன், அதுக்கு நானே அனுபவிச்சிருக்கேன். ட்ரெண்ட் கால், அதுவும் வந்து மொட்டைக்கோட்டையிலலாம் வந்து எஸ்டிடி வர்றதுக்கு ரொம்ப நாளாச்சு. ட்ரெண்ட் கால் புக் பண்ணி தான் பேசணும். போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் எழுதி கொடுக்கணும். ஏற்கனவே 8 பேர் இருப்பான். 8 பேர் இருக்கிறப்ப நம்ம 4வது ஆளா ஒரு காரைக்குடியில் இந்த எண் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு உட்காந்துருக்கணும். அதெல்லாம் முடிஞ்சு வரிசையா எப்போ வேணும்னு கூப்பிடுவாங்கன்றதுக்காகவே உட்காந்துருக்கணும். காரைக்குடிக்காக புக் பண்ணீங்களா? ஆமா பேசுங்க அப்படின்னு பேசுவோம். ஹலோ, அங்க நாராயணன் இருக்காருங்களா அப்படின்னு. அவர் வெளியில போயிருக்காருங்களே சரிட்டம். அவர் வெளியில போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 மணி நேரம் உட்காந்துருக்கோம். இது ஒரு காலகட்டம் நடந்திருக்கு. இன்றைக்கு எல்லாமே இந்த எலக்ட்ரானிக் யுகம் அது வந்ததுக்கு பிறகு கிடைச்சிருக்கிற வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்வளவு வாய்ப்புகள். இந்த மூத்த வலைப்பதிவர்கள் அவங்களை பற்றி முதல்ல அறிமுகப்படுத்தி அவங்களை எல்லாம் வந்து கௌரவிச்சாங்களே, ரொம்ப பெருமையாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவங்களே யாரோ ஒருத்தர் பேசுறப்ப சொன்ன மாதிரி ரிட்டையர் ஆயிட்டோம், வாழ்க்கையின் ஒரு ஓய்வான ஒரு பகுதி, சும்மா பேப்பர் படிச்சுக்கிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வேண்டிய சின்ன சின்ன வேலைகளை பண்ணிக்கிட்டு பேரன் பேச்சுகளை கொஞ்சிக்கிட்டு நமது காலத்தை தள்ளிடலாம் அப்படின்னு இல்லாமல் இன்றைய இளைஞர்களோட போட்டி போடுற விதமா எவர்களையும் தாண்டி இன்னும் சொல்ல போனா இந்த மூத்த வலைப்பதிவர்கள் வந்து இந்த இளைஞர்களை விட 10 மடங்கு பாராட்டப்பட வேண்டியவங்க. ஏன்னா இவங்க வந்து அனுபவத்தை இப்பதான் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிந்தனையும் கற்பனையும் தான் இவங்களோட பதிவுகள் அதிகமா இருக்கும். ஆனா அவர்களுடைய அனுபவங்கள், அவங்களோட வலைப்பதிவில் இருக்கிறதெல்லாம் அனுபவ சுரங்கங்கள் கிடைக்கவே கிடைக்காது. யாரும் உட்கார்ந்து கேட்கறதுக்கு தயாரா இல்லை. இன்னைக்கு வந்து பல வீடுகள்ல வயசானவங்களோட பிரச்சனை என்னன்னா, ஒரு 5 நிமிஷம் எனக்கு ஒதுக்க மாட்டியா, ஒரு 5 நிமிஷம் எனக்கு உட்கார்ந்து கேட்க மாட்டியா. ஒரு மருமகள் பேச தயாரா இல்லை, வேலைக்கு போகணும். ஒரு பையன் உட்கார்ந்து பேச தயாரா இல்லை. ஒரு எல்லாருமே ஒண்ணு கல்லூரி போகணும், ஸ்கூலுக்கு போகணும், வேலை
எக்ஸ்ட்ரா கேம்ஸுக்கு போகணும், தன்னை வளர்த்துக்குள்ள போகணும், கம்ப்யூட்டர்ல உட்காரணும், சேட் பண்ணணும், எல்லாம் ஆக்குப்பை, எல்லாரும் ஆக்குப்பைடா இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு இது கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். நீ வீட்டில் கேட்க வேண்டாம், லட்சம் பேர் வெளியில கேட்கலாம் போ. என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய அனுபவங்களை படிக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் பின்னூட்டம் போடுறதுக்கும் நீ இல்லை, அறிமுகம் இல்லாத எவனோ இருக்கான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குற ஒரு இடம் இந்த வலைப்பதிவு. ரொம்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு வரப்பிரசாதம். இளைஞர்களை விடவும் நான் அதை அந்த கோணத்துல நான் அதை பார்க்கிறேன். அதே போல இன்னைக்கு தவிர்க்க முடியாம, ஏன்னா ஒரு ஜெனரேஷன் மாறிடுச்சு, 2-3 ஜெனரேஷன் தாண்டி வந்துட்டோன்றப்போ நம்ம அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்போ ஒரு புதுசா ஒரு ஸ்மார்ட் போன்